சார் மிஸ் ஐ சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் இந்த நேரம் பார்த்து வண்டி வேற பஞ்சர் ஆகி டார்ச்சர் பண்ணுதே. இந்த ரோட்ல எங்கேயும் பஞ்சர் கடை ஒண்ணுமே கண்ணுக்கு படலையே. நான் எவ்வளவு தூரம் இந்த வண்டியை இப்படி தள்ளிட்டே போவேன். நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையேடி. எல்லாம் நல்லபடியாதாம்மா நடக்கும், நீ எதுவும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். அம்மா ஆதிரேம்மா, என்ன ஆதிரே வண்டியை தள்ளிட்டு வர? இல்லம்மா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லாத வண்டியை தள்ளிட்டு வரேன். நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இங்கேதான். அப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து அவர் உயிர் பொழைச்சு பழைய மாதிரி நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரோம். நல்லபடியா நடக்கும்க்கா. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். எங்க வேண்டுதல் நிறைவேறது சாமி கையில மட்டும் இல்ல, உங்க கையிலும் இருக்கு. அதனால நீங்க தான் இதுல மனசு வைக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் டாக்டர் எப்ப ஆபரேஷன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்படியா? ஆமா ஆதிரே, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிருவோம்க்கா. எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆதிரே, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ இல்லக்கா. சில நேரத்துல நம்ம பிராக்டிகலா தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு வேற வழி தெரியல. உங்களால பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னா நாங்க பணம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்க மேல வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணுங்க. வாமா. போதும் மச்சான், போதும். நீயே வச்சுக்க மச்சான், எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. அப்படியா? ஆனா என்ன, இதெல்லாம் அடமானம் வைக்க முடியாது. நீயும் என்ன மாதிரி வேணா உடம்பு பூராவும் போட்டுக்கிட்டு தெரியலாம். நீ என்ன சொல்ற உலக? புரியல. இதெல்லாம் பத்திரமாத்து கவரிங்கடா. ஐயோ, அடப்பாவி, என்னடா சொல்ற? டேய், பத்திரமாத்த தங்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடா பத்திரமாத்த கவரிங்னு சொல்றியாடா? டேய், நிஜமா தான் சொல்றியா? ஆமா ஃப்ரெண்ட், உங்க அம்மா மேல சத்தியமா? இல்ல எங்க அம்மா மேல சத்தியமா. இதெல்லாம் ஒரிஜினல் கவரிங். அப்புறம் ஏன்டா இதெல்லாம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க? சும்மா ஒரு பில்டப்புக்கு அப்படியே போட்டு சுத்திட்டு இருக்கேன்டா. பில்டப்புக்கா? ஆமாண்டா, துபாயில வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னா வெறும் பயிலா தெரிஞ்சுட்டு இருந்தா யாராவது மதிப்பாங்களா? அதனாலதான் இந்த வெயிட் எல்லாம் போட்டு சுமந்துட்டு இருக்கேன். ஏன்டா அப்ப நீ சம்பாதிச்ச பணத்தால என்னடா பண்ண? சம்பாதிச்செல்லாம் குடும்பத்துக்காகவே செலவாகி போச்சுடா. வெளிநாட்டுல வேலைன்னா நல்லா வசதியான வேலை, சொகுசான வேலைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொந்த ஊரை விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப கொடுமையான வாழ்க்கடா. நண்பா, எதிரி கூட அந்த கஷ்டம் வரக்கூடாதுடா. நான் இந்த வெளிநாடு தான் சொல்லல, எந்த வெளிநாடா இருந்தாலும் சரி, பொழப்ப தேடி எங்க போனா நம்ம பொழப்பு நாய் பொழப்பு தான். இங்க நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தா வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா வெளிநாட்டுல அடிமையா இருக்கணும். குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சல்ல. நான் மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா போன்ல பேசுறப்பையோ இல்ல வீடியோ கால்ல பேசுறப்பையோ இல்ல எப்பயாவது ஊருக்கு வரப்பையோ அவங்க தன்னோட கண்ணீரையும் கஷ்டத்தையும் கூடவே கொண்டு வர்றதில்ல. பிளைட் ஏறப்பவே அதையெல்லாம் அவங்க வெளிநாட்டுல விட்டுட்டு தான் வராங்க.
ஏன் தெரியுமா? தான் கஷ்டப்படுறது தெரிஞ்சு தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான்.